பிப்ரவரி 27, 2026 27/2/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:50 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 10:35 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி கரி நாள். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு சில புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது உங்களுடைய நீண்ட நாள் அனுபவத்துல இதுவரை காணாத ஒரு புதிய நபரை சந்திப்பீர்கள். இவர் உங்க வாழ்க்கையவே ஒரு சந்தோஷமா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வேலை சம்பந்தமாக அல்லது உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தமாக அவர் எடுக்கும் முயற்சிகளால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நட்புகள் மூலமாக வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அறிவுபூர்வமான லாபம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் மறந்து மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா உங்களுடைய வியாபார சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை அனுபவித்து வெற்றிகள் சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்கள் கூட ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்க எந்த விஷயத்துல ஏட்டிக்கு போட்டியா பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவார்கள். இளம் வயது ஆண் பெண்கள் மேல் படிப்புக்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். குடும்பத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு கொடுப்பார்கள். உங்களுடைய சுய முயற்சியின் காரணமாக குடும்பத்துக்கு தேவையான பணவரவை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். லாபஸ்தானத்துல 5 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை. அதனால எப்பேற்பட்ட கஷ்டமும் பணி விலகிற மாதிரி விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். ரிஷப ராசி. குடும்பஸ்தானத்துல கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கு. குரு சந்திரன் சேர்க்கை. இன்று வாக்கு சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தன குடும்ப வாக்குஸ்தானம் வலுவாக இருக்கு. அதனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் பெறுவதற்கும் சொந்த வீடு வாங்கறதுக்குமான வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலம் அதாவது வீடு மனை கட்டி கொடுக்கறது, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யறது, இவங்களுக்கெல்லாம் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகள்ல இன்னைக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். தங்களுடைய சாதுரியமான பதிலை கொண்டு வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இன்று தன லாபம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல இருந்து வந்த அவஸ்தைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். உங்களுடைய கடன் பிரச்சனையை இன்னைக்கு சமாளிக்கிறதுக்கான சாதுரியமான பேச்சுக்கள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எதை பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுவீங்க. அதனால அடுத்தவங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி செயல்படுவீங்க. இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய அனுபவங்களால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். புதிய கடன் வாங்கி பழைய கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனா அது நெருங்கிய தொடர்புல மட்டும் கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளியாட்ட கடன் வாங்கினீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல தேவையில்லாத அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஷபராசியில பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய சுய முயற்சியினால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதனால குடும்பத்துக்கு கௌரவத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை. இளம் வயது ஆண் பெண்களுக்கு வீட்டுல திடீர்னு உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள்ல, உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுக்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு அண்ணனோ அக்காவோ இருந்தா அவங்களை விட்டுட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல மேல் அதிகாரிகளுடன் இன்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசினா உங்களுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா அதை அவங்க ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதுங்க. தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப நிம்மதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பது போல உங்களுடைய ஆலோசனையை அடுத்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில செயல்படுவீங்க. நட்பு வட்டத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த செலவுகள்னால பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வீண் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற அல்லது கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஆனா உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு பக்க பலமா இருந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். தந்தையின் இளைய சகோதர சகோதரிகள் அல்லது தாயாரின் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல உங்களுடைய நட்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அரசாங்க ரீதியாக அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் ரீதியாக இருந்து வந்த பதற்றமான சூழ்நிலை மாறும். ஆனா அரசாங்கத்துக்கு இன்னைக்கு ஏதாவது ஃபைன் கட்டுறதுக்கோ இல்ல இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கோ முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு இரட்டிப்பு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால இன்னைக்கு எந்த ஒரு செலவையும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு அவசரத்துல செலவு பண்ணீங்கன்னா அது இரட்டிப்பு செலவாகும், பணவரையும் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் யோகாதிபதியான குருவோடு சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிர்ஷ்டத்துக்கான முயற்சிகள்ல செலவுகள் ஏற்படும். அதே சமயம் தந்தை வழியில இன்னைக்கு உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கான அலைச்சல் உங்களுக்கு வெளியூர் பிரயாணத்தின் மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கடன் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணா அது ஆதாயத்தை கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுடைய தொழில்ல ஒரு வெற்றி செய்தியை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கணவன் மனைவி டைவர்ஸ் கேஸ், இல்ல கணவன் மனைவி மனஸ்தாப சங்கடம், உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்ட்டு ஏதாவது கேஸ் போட்டிருந்தாலோ, இல்ல வாங்கின கடன் அடைக்கிறாங்கிறதுக்காக யாராவது கேஸ் போட்டிருந்தாலோ, எந்த கேஸா இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு செலவை ஏற்படுத்துமே அன்றி அதனால நஷ்டம் ஏற்படாது, அது ஆதாயத்தை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான நபர்கள் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசி சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துவார்கள். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். வருமானம் ஜாஸ்தியாகுது, அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு தேவையான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு செலவுகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு பெருத்த லாபம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இன்னைக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதுறதா இருந்தா அந்த எக்ஸாம் நீங்க எதிர்பாராத விதமாக நல்ல விதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் வாய்ப்புகள் ஏற்படும்.
படிக்கின்ற குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மேலதிகாரிகள் விஷயத்துல அல்லது அரசாங்க ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்க வாழ்க்கை துணை, உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ், இவங்களால ஏற்பட்ட அவமானங்கள் விலகி அவர்களே உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய நண்பர்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அஷ்டமசனி நடந்தாலும் உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பணம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். உறவுகளின் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் கூட ஒர்க் பண்ண அல்லது உங்க கூட படிச்ச நீண்ட நாள் பால்ய செய்திகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இன்று உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். நண்பர்களின் உதவியை கொண்டு குடும்ப பிரச்சனைக்கான தீர்வை பெறுவதற்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் அல்லது உங்களுடைய தொழில்முறை வழக்குகள்ல உங்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை கொண்டு வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை ரீதியான முயற்சிகள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தீங்கன்னா உங்க குடும்பத்துல நிம்மதி ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வேலை செய்யற இடத்துல உங்களுடைய தவறான வார்த்தை பிரயோகம் மரியாதையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட ஒர்க் பண்றவங்க உங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவார்கள். கன்னி ராசி, தசமஸ்தானத்துல 2 கிரக சேர்க்கை, குரு சந்திரன் கஜகேசரி யோகம். தொழில் முறையில உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்துல நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். அதனால உங்களுக்கு குடும்ப அமைதி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு புதிய வேலையில் சேருவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்க எடுத்த முயற்சியில உங்களுக்கு வேலையில பதவி உயர்வு, வியாபாரத்துல பதவி உயர்வு, வியாபாரத்துல தனலாபம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதனால கடன் அடைக்கிறதுக்கான முயற்சி வெற்றியை தரும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் செலவாகும், கவலைப்படாதீங்க. செலவுகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற, நிம்மதியான தூக்கம் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வேலையில புதிய மாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இத்தனை நாளா உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு புலம்பிட்டு இருப்பீங்க, இப்ப நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுவீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்க ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அதனால ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல, உடன்பிறப்புகள் விஷயத்துல பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, பாக்கியஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை. இன்று எடுத்த காரியத்துல வெற்றி வழக்கம் இடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குல நீண்ட நாட்களுக்கு பிறகு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற, பங்காளிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கும், எதிர்பால் இனத்தவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் எந்த விதமான முன்கோபமும் இல்லாம செயல்பட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை அமைத்துக் கொள்வீர்கள். அதுவும் குறிப்பா தொழில் ரீதியான மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய எந்த முயற்சியிலும் வெற்றி முழக்கம் இடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு மிக்க நபர்களால் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் குரு சேர்க்கை. அதனால இன்று திடீர் தனவரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோர் மூலமாக ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்துல நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகிறதுனால இன்னைக்கு அவங்க ஆசைப்பட்ட விஷயத்துக்காக செலவு பண்ணி அவங்களை சந்தோஷப்படுத்துவீங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல பண வருமானம் ஏற்படும். ஆனா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்களுக்கு செலவுகளை ஜாஸ்தி பண்ணும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்களால் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூருக்கு போறீங்க, வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா உங்களுடைய பேச்சுல கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு உங்களுடைய வீக்னஸ் வெளிப்படுத்தாதீங்க. அதே சமயம் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தா இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துலயும் உங்களுடைய குதர்க்க பேச்சு வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் அதன் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்குமான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த வியாபாரம் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்றவங்க, விவசாயம் பண்றவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிசினஸ் பார்ட்னர்ஷிப்ல உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு அபரிமிதமான மரியாதையை கொடுப்பார்கள். அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் புதிய நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்க எடுத்த முயற்சி ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அல்லது மன தைரியத்தின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வளர்ச்சியை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வழக்கு சம்பந்தமா உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க வாழ்க்கை துணையின் பெற்றோர் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்துல அல்லது உங்களுடைய வேலை செய்யற இடத்துல மரியாதை உயர்வை பெறுவீர்கள். பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் தங்களுடைய நட்புகளின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அதனால பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கடுமையான முயற்சிக்கு வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்கள் கிரானிக் இல்னஸ் இருந்தது, எனக்கு அதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லை அப்படின்னா இன்னைக்கு சாதாரண ஒரு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக அந்த பெரிய பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி. 6ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான அமைப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். உங்களுடைய எதிரிகள் தொல்லை அகலக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். அதனால தொழில் முறையில உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க கூட வேலை பண்றவங்க அல்லது உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவங்க உங்களுக்கு பண உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு தொழில் விருத்திக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் நற்செய்திகளை தரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய வகையில இருக்கு. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்துவார்கள்.
இளைய சகோதர சகோதரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல ஏட்டிக்கு போட்டியான மனப்பான்மையை வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன் பிறந்தவருக்கும் தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படும். இன்று எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த எதிரிகள் குடும்பத்தாராக இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு பொல்லாப்பு தான் மிஞ்சுமே தவிர சொத்து கிடைக்காது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனம் தேவை. இந்த வார்த்தைகளால உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும். அதே சமயம் வியாபாரத்துல நீங்க எதிரிகளை சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நபர்களிடமே உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துவீங்க. அதனால உங்களுக்கு சப்ளை பண்றவரே உங்க பேர்ல வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கும்ப ராசி, இன்னைக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக குடும்ப கௌரவம் உயரும். உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய லாபத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தொழில் முறையில இன்னைக்கு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்களுடைய இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுடைய காதல் விஷயத்துல நீங்க எதிர்பாராத நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அந்த சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சிக்காகவும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க. உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளை போக்கக்கூடிய வகையில சில நல்ல காரியங்களை செய்வீர்கள். அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுவீங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல நீங்க எதிர்பாராத சில நல்ல விஷயங்களை பண்ணுவதன் மூலமாக கணவன் மனைவி உறவுல ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கும் அல்லது வாழ்க்கை துணையை இழந்த நபர்களுக்கு மீண்டும் ஒரு வசந்தம் துவக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக பெருத்த வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாள். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க. புதிய வாழ்க்கையில புதிய அமைப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல உங்களுடைய கூட பிறந்தவங்க அல்லது உங்க குழந்தைங்க, இந்த ரெண்டு விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். மீன ராசி, இன்னைக்கு உங்களுக்கு உங்க ஆரோக்கிய விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். குறிப்பா உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மனோதிடத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக ஏற்பட்ட சில செலவுகள் மீண்டும் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சிலர் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ உறவினர்களின் தேவைகளுக்காகவோ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில சில அலைச்சல்களை சந்திப்பார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மட்டுமல்லாமல் தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காகவும் தந்தை வழி உறவுகளின் தேவைகளுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால பெருசா பாதிப்பு இருக்காது. உடம்புல இருந்த வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற மனோபலம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உறவினர்களுடன் சில கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாய் வழி உறவுகளால் அல்லது தாயாரால் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான பாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சில இடத்துல விட்டு கொடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.